வணக்கம். இந்த பயிற்சி வீடியோவில் நாம் சாட் மெனுவின் கான்வர்சேஷன் சைட் பார் பற்றி விரிவாக கற்கப் போகிறோம். இங்கு உங்கள் உரையாடல்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்து நிர்வகிக்கலாம். மெசேஜ்களை அனுப்புவது முதல் என்கொயரிஸ் செய்வது வரை, உரையாடல்களை ஃபில்டர் மற்றும் சர்ச் செய்வது வரை இந்த பகுதி உங்களுக்கு முழு கட்டுப்பாட்டையும் எளிதாகவும் தொடர்பில் இருக்கவும் ஒழுங்கமைக்கவும் உதவுகிறது. இப்போ சாட் இன்பாக்ஸின் மேல் இடதுபுறத்தில் நீங்கள் மொத்த என்கொயரிஸ் எண்ணிக்கையை பார்க்கலாம். இது இன்கமிங் மற்றும் அவுட்கோயிங் உரையாடல்கள் இரண்டையும் உள்ளடக்கியது. என்கொயரிஸ் அப்படின்றதுக்கு வலதுபுறத்திலே ஃபாலோ அப்ஸ் ஐ குறிக்கும் ஒரு கிளாக் ஐகானை நீங்கள் காண்பீர்கள். இதை கிளிக் செய்யும் போது உங்கள் என்கொயரிஸுடன் வரவிருக்கும் அனைத்து ஃபாலோ அப்ஸ்களையும் இது பட்டியலிடும். இது பற்றி ஒரு விரிவான வீடியோ உள்ளது. மேலும் அறிய அதை நீங்கள் பார்க்கலாம். என்கொயரிஸ் என்பதற்கு கீழே 3 டேப்ஸை நீங்கள் காண்பீர்கள். முதலாவது ஆல் டேப். இது உங்கள் வணிகத்துடன் சாட்பாட் மூலமாகவோ அல்லது ஒரு ஹியூமன் ஏஜென்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்ட அனைத்து கான்டாக்ட்ஸையும் காண்பிக்கும். அடுத்த டேப் ஆக்டிவ் டேப். ஒரு ஹியூமன் ஏஜென்ட்டுடன் உரையாடல் தொடங்கப்படும் போது ஒரு லீட் தானாகவே இந்த டேபுக்கு நகரும். இத்தகைய லீட்ஸ் தீர்க்கப்படாததாக அன்ரிசால்வ்ட் கருதப்படுகிறது. இந்த உரையாடல்களை முடிந்தவரை விரைவாக தீர்ப்பதே ஹியூமன் ஏஜென்ட்டின் இலக்கு. ரிசால்வ்ட் டேபு யாருடைய குவீரிஸ் வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டதோ அந்த அனைத்து லீட்ஸையும் கொண்டுள்ளது. ஒரு குவீரி ரிசால்வ்ட் என்று குறிக்கப்பட்டவுடன் அந்த லீட் தானாகவே இந்த டேபுக்கு நகரும். ஆக்ட் இந்தியா அடுத்து ஒரு சாட்டின் அமைப்பை பற்றி விவாதிப்போம். லீடின் பேருடன் அந்த லீடுக்கு ஒதுக்கப்பட்ட டீம் மெம்பரை காட்டும் ஒரு ஐகானை நீங்கள் காண்பீர்கள். ஒரு லீட்க்கு ஒரு டேக் சேர்க்கப்பட்டிருந்தால் லீடின் பேருக்கு முன்னால் ஒரு டேக் இண்டிகேஷனை நீங்கள் காண்பீர்கள். லீட் இன் பேரின் மிக வலதுபுறத்தில் அவர்களின் கடைசி மெசேஜின் டைம் ஸ்டாம்பையும் நீங்கள் பார்க்கலாம். இது சமீபத்திய செயல்பாட்டை கண்காணிக்கவும் சரியான நேரத்தில் ஃபாலோ அப்ஸுக்கு முன்னுரிமை அளிக்கவும் உதவுகிறது. சில லீட்ஸில் அவர்களின் பெயருக்கு வலதுபுறத்தில் ஒரு நீல நிற ஆக்டிவ் ஐகானையும் நாம் பார்க்கலாம். இது இந்த உரையாடல் இன்னும் ஆக்டிவ் ஆக இருப்பதையும் இதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. லீடின் பெயருக்கு அடுத்தபடியாக ஃபாலோ அப் ஐகானை போன்ற ஒரு கிளாக் ஐகானையும் நீங்கள் காண்பீர்கள். இது எதிர்கால நாளுக்கு திட்டமிடப்பட்ட ஃபாலோ அப்பை காட்டுகிறது. இந்த ஐகான் ஆரஞ்சு நிறத்தில் தோன்றினால் ஃபாலோ அப் தவறிவிட்டது என்றும் அது கடந்த காலத்தில் திட்டமிடப்பட்டது என்றும் அர்த்தம். சில லீட்ஸுக்கு கிளாக் ஐகானுக்கு அடுத்தபடியாக நேரம் காட்டப்படுவதையும் நீங்கள் பார்க்கலாம். இது ஃபாலோ அப் தற்போதைய தேதிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. இப்போது சர்ச் மற்றும் ஃபில்டர் விருப்பங்களை பார்ப்போம். ரிசால்வ்ட் டேப்க்கு கீழே ஒரு சர்ச் பார் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இது பல்வேறு விருப்பங்களுக்குள் தேட உங்களை அனுமதிக்கிறது. நீங்கள் படிக்காத சாட்ஸ் அனைத்தையும் பார்க்க விரும்பினால் கிடைக்கும் விருப்பங்களிலிருந்து அன்ரெட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு குறிப்பிட்ட கான்டாக்டை தேட கான்டாக்ட் விருப்பத்தை தேர்ந்தெடுத்து சர்ச் பாரில் கான்டாக்ட் இன் பெயரை உள்ளிடவும். அதேபோல் நீங்கள் இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ் மற்றும் ஆடியோ ஃபைல்ஸாயும் தேடலாம். சர்ச் ஐகானுக்கு வலதுபுறத்தில் ஃபில்டர் விருப்பத்தை நீங்கள் காண்பீர்கள். இது வெவ்வேறு பாராமீட்டர்ஸ் அடிப்படையில் லீட்ஸ் ஐ ஃபில்டர் செய்ய உங்களை அனுமதிக்கிறது. உங்கள் வணிக தேவைகளின் அடிப்படையில் லீட் டேட்டா ஃபீல்ட் என்றும் அழைக்கப்படும் கஸ்டம் அட்ரிபியூட்ஸ் ஐ சேர்ப்பதன் மூலம் கஸ்டம் ஃபில்டர்ஸ் ஐயும் நீங்கள் உருவாக்கலாம். நாங்கள் ப்ரொடக்டிவிட்டி ஃபில்டர் எனப்படும் ஒரு புதிய அம்சத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த ஃபில்டர் வெவ்வேறு ஸ்டேட்டஸஸ் அடிப்படையில் லீட்ஸை ஒழுங்கமைக்க உங்களை அனுமதிக்கிறது. கடந்த சில நாட்களில் உங்களை தொடர்பு கொண்ட லீட்ஸ் ஐ ஃபில்டர் செய்ய விரும்பினால் நீங்கள் விரும்பிய டேட் ரேஞ்சை தேர்ந்தெடுக்கவும். பழைய லீட்ஸ் ஐ முதலில் பார்க்க டிசெண்டிங் ஆர்டரில் அல்லது மிகச் சமீபத்தியதை மேலே பார்க்க அசெண்டிங் ஆர்டரில் லீட்ஸ் ஐ வரிசைப்படுத்தலாம். நெவர் என்கேஜ்ட் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட டேட் ரேஞ்சுக்கு ஒரு ஹியூமன் ஏஜென்ட்டுடன் ஒருபோதும் தொடர்பு கொள்ளாத அனைத்து லீட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். அதேபோல் தீர்க்கப்படாத லீட்ஸை சரிபார்க்க அன்ரிசால்வ்டு
விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட டேட் ரேஞ்சுக்குள் தீர்க்கப்படாமல் இருந்த அனைத்து லீட்ஸையும் ஃபில்டர் செய்து காண்பிக்கும். அதேபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட டேட் ரேஞ்சுக்கு அன்ரெட் என்பதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் படிக்காத லீட்ஸையும் ஃபில்டர் செய்யலாம். ஒரு கான்டாக்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப 3 டாட்ஸ் மெனுவை கிளிக் செய்து பின்னர் சென்ட் மெசேஜ் விருப்பத்தை அல்லது திரையின் வலதுபுறத்தில் உள்ள சென்ட் மெசேஜ் பட்டனை கிளிக் செய்யவும். நீங்கள் நேரடியாக கான்டாக்ட் நம்பரை உள்ளிடலாம் அல்லது சர்ச் ஐகானை பயன்படுத்தி கான்டாக்டின் பெயரை தேடலாம். இப்போது முன் அனுமதிக்கப்பட்ட டெம்ப்ளேட்ஸிலிருந்து ஒரு டெம்ப்ளேட்டை தேர்ந்தெடுக்கவும் அல்லது ஒரு புதியதை உருவாக்க கிரியேட் நியூ டெம்ப்ளேட்டையே கிளிக் செய்யவும். மெசேஜ் அனுப்ப தவறினால் அதை தானாகவே மீண்டும் அனுப்ப டாகல் விருப்பத்தை நீங்கள் காண்பீர்கள். மார்க்கெட்டிங் மெசேஜஸ்க்கு இந்த டாகல் ஐ ஆன் செய்வது மிகவும் அறிவுறுத்தப்படுகிறது. இங்கிருந்து உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. நீங்கள் உடனடியாக மெசேஜ் அனுப்பலாம் அல்லது பின்னர் அனுப்புவதற்கு அதை ஸ்கெட்யூல் செய்யலாம். ஸ்கெட்யூல் செய்ய சேவ் அண்ட் சென்ட் பட்டன்ஸ்க்கு வலதுபுறத்தில் உள்ள ஆரோவை கிளிக் செய்யவும். ஸ்கெட்யூல் சென்ட் விருப்பத்துடன் மெசேஜ் எப்போது அனுப்பப்பட வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாக டேட் மற்றும் டைமை தேர்ந்தெடுக்கலாம். குறிப்பிட்ட லீட்ஸுக்கு மெசேஜ் அனுப்ப செக் பாக்ஸை பயன்படுத்தி அவர்களை தேர்ந்தெடுத்து பின்னர் நீங்கள் அனுப்ப விரும்பும் டெம்ப்ளேட் மெசேஜை தேர்ந்தெடுக்கவும். அடுத்து நீங்கள் எந்த சாட்டையும் அன்ரெட் என்று குறிக்க விரும்பினால் அந்த லீடின் இடதுபுறத்தில் உள்ள செக் பாக்ஸை தேர்ந்தெடுத்து 3 டாட் மெனுவிலிருந்து மார்க் அஸ் அன்ரெட் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். மீண்டும் சாட்டை பார்வையிட விரும்பும் மற்றும் அதை தவறவிடாத ஒரு சூழ்நிலையில் இது மிகவும் உதவியாக இருக்கும். ஒரு கான்டாக்டை ஒரு டீம் மெம்பருக்கு அசைன் செய்ய கான்டாக்டை தேர்ந்தெடுத்து 3 டாட்ஸை கிளிக் செய்து அசைன் லீட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் நீங்கள் நேரடியாக டீம் மெம்பரை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது சர்ச் ஐகானை பயன்படுத்தி அவர்களை தேடலாம். அந்த லீடை அன்அசைன் செய்ய லீடை தேர்ந்தெடுத்து 3 டாட் மெனுவை கிளிக் செய்து அன்அசைன் லீட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். சிறந்த அடையாளத்திற்காக ஒரு லீடுக்கு ஒரு டேக் ஐயும் நீங்கள் சேர்க்கலாம். செக் பாக்ஸை பயன்படுத்தி லீடை தேர்ந்தெடுத்து 3 டாட் மெனு ஐ கிளிக் செய்து ஆட் டேக் என்பதை தேர்ந்தெடுக்கவும். கிடைக்கும் டேக்ஸ் இன் பட்டியல் தோன்றும். விரும்பிய டேக்கை தேர்ந்தெடுத்து அப்ளையை கிளிக் செய்யவும். அதேபோல் ஒரு டேக்கை நீக்க லீட்ஸை தேர்ந்தெடுத்து 3 டாட் மெனுவை திறந்து ரிமூவ் டேக் என்பதை தேர்ந்தெடுக்கவும். டேக்ஸ் பட்டியலிலிருந்து நீங்கள் அகற்ற விரும்பும் டேக்கை தேர்ந்தெடுக்கவும். இப்போது சாட் செக்ஷன் இல் எந்த ஒரு குறிப்பிட்ட லீடையும் பார்க்க விரும்பாத ஒரு சூழ்நிலையில் கான்டாக்டின் செக் பாக்ஸை தேர்ந்தெடுத்து 3 டாட் மெனுவிலிருந்து ஆர்கைவ் கான்டாக்ட் என்பதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் லீடை ஆர்கைவ் என்று குறிக்கலாம். கான்டாக்ட் இன்னும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும், ஆனால் அவர் அடுத்த முறை மெசேஜ் அனுப்பும் வரை தற்காலிகமாக மறைக்கப்படுவார். இந்த சாட்டை நீங்கள் கான்டாக்ட்ஸ் மெனுவிலிருந்து கைமுறையாக ரெஸ்டோர் செய்யலாம். ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஸ்பாம் மெசேஜஸ் அனுப்பும் ஒரு லீடை பிளாக் செய்ய செக் பாக்ஸை கிளிக் செய்வதன் மூலம் கான்டாக்டை தேர்ந்தெடுத்து 3 டாட் மெனுவிலிருந்து பிளாக் கான்டாக்ட் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இப்போ உங்களை தொடர்பு கொண்ட லீட்ஸ் இன் டேட்டாவை நீங்கள் டவுன்லோடு செய்ய விரும்பினால் 3 டாட் மெனுக்கு சென்று டவுன்லோட் லீட்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்து எந்த டேட் ரேஞ்சுக்கு டேட்டா வேண்டுமோ அதை தேர்ந்தெடுக்கவும். பதிவிறக்கம் செய்யப்பட்ட லீட்ஸை அணுக மேல் வலதுபுறத்தில் உள்ள ப்ரொஃபைல் பிரிவின் கீழ் மை டவுன்லோட்ஸ் என்பதற்கு செல்லவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட டேட் ரேஞ்சு அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட லீட்ஸை பதிவிறக்கும். அந்த காலகட்டத்தில் மெசேஜ் அனுப்பியவர்களை மட்டுமல்ல என்பதை நினைவில் கொள்ளவும். அடுத்த வீடியோவில் நம்ம கான்வர்சேஷன் விண்டோ பற்றி விரிவாக விவாதிப்போம். நன்றி.